கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பவுல் அப்போஸ்தலன் விசுவாசத்தோடு சபை மக்களுக்கு எழுதுகிற ஒரு விசேஷம், என் தேவன் என்று உரிமை பாராட்டுகிறார். அவர் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி, ஆண்டவர் ஐஸ்வரிய சம்பனராய் இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்துல 4ஆம் அதிகாரத்துல தேவன் ஒரு சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறார். அந்த சிம்மாசனத்தில் அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? வச்சிரக்கல்லும் பதுமராகம். அல்லேலூயா. ஒரு உடம்பு எப்படி இருக்கு? வச்சிரக்கல் போல மினுங்குகிறது. பதுமராகம். அவருடைய சிங்காசனை சுற்றிலும் மரகதம் போன்ற பொருட்கள வானவில் இருக்கிறது. அவருடைய சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் உண்டாகிறது. இதுதான் அந்த தரிசனம், ஆண்டவருடைய தோற்றம். இந்த நாட்களுக்குள்ள நிறைய விக்கிரக தோப்புகள்ல விக்கிரகங்களுக்கு இப்படிப்பட்டதான மகிமையை கொடுத்து வைத்திருக்கிறார்கள். டெக்கரேஷன், மகிமை அல்லது டெக்கரேஷன். ஏன்னா அந்த டெக்கரேஷன் எங்க இருந்து வந்தது? பைபிள்ல இருந்து. ஆண்டவருக்கு விரோதியான சாத்தான் அதை எடுத்து விக்கிரகங்களுக்கு அலங்கரிப்பாய் வைத்திருக்கிறார். விரோதி சண்டாளன். இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வச்சிரக்கல்லும் பதுமராகும் போன்றவர் ஆண்டவராகிய தேவன். மரகதம் போல வானவில் இருக்கிறது. சிங்காசன மின்னல்கள் இடி முழக்கங்களும் உண்டாகிறது. மகிமை. கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி, அவருக்கு ஐஸ்வர்யம்னா எல்லாவற்றுக்கும் உரிமையாளர். எல்லா உரிமையும் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லா ஐஸ்வர்யத்தையும் நமக்கு தரவர் வல்லவராய் இருக்கிறார். அதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்கள் குறைவையெல்லாம் மகிமையிலே நிறைவாக்குவார். மகிமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவர் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். தண்ணீரை ஒரு காலமும் திராட்சரசமாய் சயின்டிபிக் படி மாற்ற முடியாது. ஆனால் திராட்சரசமாய் மாற்றினது கர்த்தருடைய வல்லமை. அதான் மகிமை. சாதாரண நிலை தண்ணீர், அதை திராட்சரசமாய் மாற்றுவது என்பது அசாதாரணமான நிலை. அதுதான் மகிமை. அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றிவிட்டார். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட ஒரு சம்பவம், தீர்க்கதரிசியின் மனைவி. தீர்க்கதரிசியானவன் கடன் வாங்கி வைத்துவிட்டு மரித்து விட்டான்.
கடன் கொடுத்தவர்கள் தீர்க்கதரிசி மனைவியையும் பிள்ளைகளையும் அடமானம் கேட்கிறார்கள். அப்ப அந்த தீர்க்கதரிசி மனைவி என்ன நேரம் எலிசாட்ட ஓடி வந்தா. எலிசாட்ட சொன்னா, என் தீர்க்கதரிசி உண்மை உத்தமாய் இடத்துல ஊழியம் செய்தார், இவர் ஒரு கடன் பட்டு போய்விட்டார், இப்ப என் பிள்ளைகளை அடிமையாய் கேட்கிறார்கள், எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது எலிசா சொன்னார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? ஐயா, ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது, ஆயில் இருக்கிறது, ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது. அந்த ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் வேறு எண்ணெய் இல்லை. அப்போ சரி, அப்ப நீ வீட்டுக்கு போய் வீட்டை போட்டிக்கிட்டு எல்லோருக்கையும் குடம் வாங்கி அந்த ஒரு குடம் எண்ணெயை எல்லாவற்றிலும் ஊற்று, எல்லா குடத்தையும் நிரப்பு, ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று சொல்லி அனுப்பி வைத்தார். அவளும் போனா வீட்டை பூட்டிக்கிட்டு எல்லா பக்கத்துல எல்லா குடங்களையும் வாங்கி எல்லாவற்றையும் நிரப்பினாள். இன்னும் குடம் இருக்காங்க இல்லை என்று பதில் என்ன வருது நின்றுட்டு மறுபடியும் அப்படியே வச்சிட்டு எண்ணெயெல்லாம் வச்சிட்டு அந்த தீர்க்கதரிசியின் மனைவியானவள் எலிசாவிடத்தில் வந்து, ஆண்டவரே நீ சொன்னது போல் நான் செய்துவிட்டேன், இப்ப எல்லா எண்ணெயும் நிரப்பப்பட்டிருக்கிறது. அப்போ எலிசா தீர்க்கதரிசி சொன்னாரு, எண்ணெயை விற்று கடனை அடைத்து மீதியான பணத்துல உன் ஜீவனம் நடத்து என்று சொன்னார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப கடன் வைத்து பொழுது ஒரு குறைவு, ஒரு குடம் எண்ணெய் இருக்கு, அதை வச்சு ஒண்ணும் செய்ய முடியாது, ஒரு குறைவு. ஆனா கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தின பொழுது அது நிறைவாய் மாறிவிட்டது. அந்த ஒரு குடம் எண்ணெய் பல குடங்களுக்கு நிரப்பப்பட்டபடினாலே அவையெல்லாம் விற்று திருந்த பொழுது கடனை அடைத்து மீதியான பணத்தை கொண்டு ஜீவனம் பண்ணுவதற்கும் பணம் கிடைத்தது. அல்லேலூயா, கர்த்தர் அற்புதர். அல்லேலூயா, இந்த நாட்கள்ல பற்றாக்குறை வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேலைக்கு போகிறவர்கள் கடை உயிர் இருக்கிற வரைக்கும் சம்பாதிக்கிறார்கள். அல்லேலூயா, நிறைய சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க, நம்மளுடைய குடம்ல சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க, வாழ்நாள் ஃபுல்லா உழைப்பு தான். சோ இது ஒரு வகையான சம்பாத்தியம். ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, அந்த குடத்துல என்னெல்லாம் விற்கப்பட்டு கடனை அடைத்து மீதியானதை வைத்து ஜீவனம் பண்ணுகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அப்போ உங்கள் குறைவை எல்லாம் அவர் நிறைவாக்குவார் மகிமையிலே. கர்த்தர் மகிமை என்பது ஒரு அற்புத செயல், ஒரு அசாதாரணமான ஒரு நிலை. கர்த்தர் உங்களுக்காக அற்புதம் செய்வார். ஒரு நாள் மோசே மீதியான் தேசத்து மலையில ஏறி அவன் கடந்து வருகிறான். அங்கே ஒரு முச்செடி எரிந்து கொண்டிருக்கிறது. இவன் உற்று பார்க்கும் துணிந்தான். என்னடா ஒரு முச்செடி எரிந்து கொண்டிருக்கிறது, அது சாம்பலாகி விழவில்லை. அப்ப என்ன, முள்ளை இருக்கு, முச்செடி இருந்துக்கு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்ப கொஞ்ச நேரம் பார்த்துருக்கிறான் மோசே, கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. முச்செடி எரியுது, ஆனா அக்னி எரியுது, ஆனால் அது கருகி போகவில்லை. முச்செடி இருப்பது உண்மைதான், அக்னி ஏற்பட்டு கருகி விடுவது இயற்கைதான். ஆனா இந்த இடத்துல முச்செடி கருகில அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. அதை உற்று பார்க்க மோசே வருவது கர்த்தர் பேசினார். மோசே மோசே, என் பக்கம் கிட்டி சேராயா, இது பரிசுத்த பூமி, உன் பாதரட்சை அவிழ்த்து போடு என்று சொல்லி அவனை தடுத்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கிருந்து கர்த்தர் சொன்னார், எகிப்தில் என் ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடக்கின்றார்கள், நீ போய் அந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வர வேண்டும், நான் உன்னை அனுப்புகிறேன் என்று சொன்னான். அவன் முடியாது என்று சொன்னான். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, உன் கோலை நீ கைவிரல் கோலை கீழே போடுனாரு. அது போட்டவன பாம்பா மாறிட்டு, அதை பார்த்து பயன்னா பாம்பை பார்த்து மறுபடியும் அந்த வாழை தொடுனோன்னு அது கோலா மாறிவிட்டது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப கற்பனைய தரிசனம் இல்லாத ஒரு காலகட்டம்,
40 ஆண்டுகள் எகிப்தின் அரண்மனையிலே வாழ்ந்த இந்த மோசே இப்பொழுது மீதியான் தேசத்திலே எத்திரோ என்ற ஆசிரியத்துல 40 ஆண்டுகள் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான். ஒரு வருஷம், ஒரு நாள், 2 நாள் இல்ல, ஒரு ஆண்டு, 2 ஆண்டு அல்ல, 40 ஆண்டுகள். 40 ஆண்டுகள் கர்த்தர் பேசவில்லை. ஆனா ஒரு நாள் 40 ஆண்டு முடிஞ்ச உடனே ஆண்டவர் வந்து பேசினார். அப்ப தரிசனம் இல்லாத இடத்துல ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தி தான் உயிருள்ளவராய் காண்பித்து, நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், உன் முன்னோர்களின் தேவன் நான் என்று நிரூபித்தார். அல்லேலூயா சொல்லுவா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப முச்செடி எரியாமல் அக்கினியினால் வெந்து முச்செடி எரியவில்லை. கர்த்தருடைய மகிமை. ஒரு கோல் பாம்பாக மாற முடியாது, ஒரு பாம்பு கோலாக மாற முடியாது. 2 நிகழ்த்தி காட்டினார் கர்த்தர். கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஏன்னா இவருக்கு விசுவாச குறைவு இருந்தது. இனி நம்முடைய வாழ்க்கை இந்த ஆடு மேய்த்து விட்டு மறித்து விட வேண்டுதான். இனி நமக்கு ஒரு ஃபியூச்சர் இல்லை. கொடுத்த இந்த வேலையை செய்வோம், ஆடை மேய்ப்போம் என்பது அவனுடைய எண்ணம். கர்த்தர் அவனுக்கு புதிய எண்ணத்தை கொடுத்தார். காணாத காட்சியை கண்டவன் எகிப்து பயந்துட்டான். விசுவாச குறைவு. ஆனா கோழை கர்த்தர் பாம்பாக்கின பொழுது இன்னும் அவனுக்குள்ள விசுவாசம் வந்தது. குறைவாயிருந்த விசுவாசம் அவனுக்குள் நிறைவாய் காணப்பட்டது. கர்த்தர் அவனை பேசி உடன்படிக்கை பண்ணி அனுப்பினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு சம்பவத்தை கூட நாம் பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 19 அதிகாரம் 11வது வசனத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சகை வீட்டுக்கு வந்து, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான் என்று சொன்னார். அல்லேலூயா. ரட்சிக்கப்படாத ஒரு வீடு, சகீயுடைய வீடு ரட்சிக்கப்படாத வீடாக இருந்தது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் வந்த நாளிலே அந்த வீடு ரட்சிக்கப்பட்டது. அல்லேலூயா. நடந்த சம்பவத்தை நாம் வாசித்து பார்க்கிற வேளையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எரிகோ பட்டணம் வழியாக அந்த ஊரை கடந்து செல்கிற பொழுது திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு பின் வருகிறதை பார்த்து இயேசுவை என்று எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்று சொல்லி சகையை திட்டமிடுகிறான். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ஆயக்காரன் தலைவன், ஐஸ்வர்யவான், ஆனால் குள்ளமானவன். இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ, ஒரு முகத்தை பார்த்துடணும் அப்படின்னு ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து ஒரு வாஞ்சையோடு நின்றுகிட்டு இருக்கிறான். ஆனா கூட்டத்தில் எட்டி பார்க்கிறான். அவனை பார்க்க முடியாது, குள்ளமானபடியா பார்க்க முடியல. அவன் ஒரு பிளான் பண்ணான். ஆண்டவர் இந்த திசையில தான் வரணும்னு சொல்லி அந்த திசையில் இருக்கிற ஒரு காட்டத்தி மரத்துல ஏறிக்கொண்டான். அங்க இருந்து அவரை பார்க்க விரும்பினான். ஆண்டவர் அவனை பார்த்தார். ஒரு சகையு ஆண்டவரை பார்ப்பது விசேஷம் அல்ல, ஆனா ஆண்டவர் மறுபடியும் அவனை பார்த்தார். சகைவே, சீக்கிரம் இன்று நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். அல்லேலூயா. சகை நினைச்சான், எப்படிப்பட்டவரோ அவரை பார்த்துட்டா போதும், நான் என் வேலையை பார்த்துட்டு போயிடுவேன் என்று ஒரு திட்டத்தோடு வந்தான். ஆனா ஆண்டவனுக்கு அதிகமான திட்டங்களையும் அதிகமான ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார். வீடு இருந்த இயேசுவை பார்க்கிறவனை வீட்டுக்கே இயேசு வருகிறார். வீட்டுக்கு வந்துட்டாரு. மற்ற ஜனங்கள்லாம் சொல்றாங்க, இவன் ஆயக்காரன், ஒரு பாவியா, இவர் வீட்டுக்கு போய் இயேசு போனாருன்னு பேசினாங்க. ஆண்டவர் அதை காது கொடுத்து கேட்கவில்லை. அல்லேலூயா. அப்போ சகை சொல்லுகிறான், என் ஆஸ்தியில் பாவியை நான் ஏழைக்கு கொடுக்கிறேன், அநியாயமா பணம் வாங்கினா நாளத்தனையா திரும்பி கொடுக்கிறேன், 4 மடங்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி எல்லாருக்கும் கொடுத்தான். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனை மெச்சி அவனை சந்தோஷப்பட்டு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறான். ரட்சிப்பு எப்படி வந்தது? இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுல வந்தபடினாலே அந்த வீடு ரட்சிக்கப்பட்டது. இவன் விசுவாசித்தவன். இவனுடைய நம்பிக்கை என்ன? இயேசுவை தரிசிக்க வேண்டும்.
இயேசுவை தரிசித்தவன் சும்மா இருக்க மாட்டான். அவரை விசுவாசிப்பான், அவருக்கு உண்மை உள்ளவனாயிருப்பான். ஒரு நாள் 2 நாள் வாழ்நாள் ஃபுல்லா ஜீவன் இருக்கு மட்டும் அவர் மேல் நம்பிக்கை விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். அதனால ஆண்டவர் சொன்னாரு, அவனை குறித்து ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவன் ஆபிரகாம் குமாரனா இருக்கிறான். அப்போ குறைவு, அவன்கிட்ட ரட்சிப்பு இல்லை, அது ஒரு குறைவு. அதனால ஆண்டவர் அந்த ரட்சிப்பு அவனுக்கு கொடுத்தார். அவன் ரட்சிக்கப்பட்டவனாய் மாறிவிட்டான். மகிமை, கர்த்தர் இப்படி தம்முடைய மகிமையை வெளிப்படுதல். கடினப்பட்ட இருதயம், ரட்சிக்கப்படாத இருதயம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு விட்டது. ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது வேதத்துல. எஸ்தர் ராஜாத்தி தன்னுடைய ஜனங்களுக்காக மன்றாட ராஜாவை சென்று சந்திக்க வேண்டும். ஆனா ராஜா அனுமதி கொடுத்தாதான் சந்திக்க முடியும். அவள் 3 நாள் உபவாசம் பண்ணி ராஜாவை சென்று சந்தித்த பொழுது, எஸ்தர் ராஜாத்தே வாழ்க, உன் வேண்டுதல் என்ன? நீ ராஜ்யத்தின் பாதை கேட்டாலும் உனக்கு கிடைக்கும் சொன்னார். ஒரு மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் இல்லாமல் எத்தனை பேர் குடிப்பழக்கத்தில் இருக்கிறார்கள், தீய பழக்கத்தில் இருக்கிறார்கள், அடாவடித்தனம் பண்ணுகிறார்கள், பெற்றோர் பேச்சை கேட்பதில்லை, நீதியான வழியிலே நடப்பதில்லை, தங்களுக்கு மனம் போன வழியிலே நடக்கிறார்கள், ஊதாரித்தனமாய் இருக்கிறார்கள். ஐயா, மனம் திரும்பவில்லை. 1 ஆண்டு 2 ஆண்டு 5 ஆண்டு 10 ஆண்டு ஆனாலும் மனம் திரும்பவில்லை. மனம் திரும்பாதவர்கள் மனம் திரும்பினால் அது மகிமை. அல்லேலூயா, கர்த்தரின் மகிமை வெளிப்படுகிறது. ஒரு ரட்சிக்கப்படாத இருதயம் சகையுடைய இருதயமா இருந்தது. ஆனா ஆண்டவர் இயேசு வந்தபோது அவன் இருதயம் ரட்சிக்கப்பட்டதாய் மாறியது. கடினமுள்ள அகாஸ்வர் ராஜா எஸ்தர் ராஜாவை பார்த்து மனதுருகி தன் இருதயத்தை லகுவாக்கினான். அவள் மீது பாசம் வைத்து அவள் கேட்டது கிடைக்கும் என்று சொன்னான். அல்லேலூயா. கெட்ட குமாரன் கெட்டு போனான், புத்தி வந்தது. ஆண்டவர் புத்தியை கொடுத்தார். இல்லைன்னா புத்தி வராது. எத்தனை பேருக்கு புத்தி இல்லாம ரோட்ல அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க, வீதியில திரிந்து கொண்டு இருக்கிறாங்க, வால் போஸ்ட் பார்த்துட்டு சோவாரிட்டு அலைகிறாங்க. நிறைய சோவாரிகள். எல்லாருக்கும் புத்தி வரல, ஆனா அவனுக்கு புத்தி வந்தது. கெட்ட, ஏன்னா அவன் தகப்பன் அவனுக்காக காத்திருந்தான். நிறைய பேர் வட இந்தியாவில் பைத்தியங்கள் இங்க அலையுது, இங்குள்ள பைத்தியம் அங்க அலையுது. அப்படி கேட்பாரற்று கவனிப்பாரற்று எத்தனையோ பேர் அலைகிறாங்க, யாருக்கும் புத்தி வரல. ஆனா கெட்ட குமாரனுக்கு புத்தி வந்தது. கர்த்தருடைய கிருபை யாத்திரைக்கு அவனுக்கு புத்தி வரும். அப்போ புத்தி வருதல் தேவனுடைய மகிமை. உன் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே கர்த்தர் நிறைவாக்குவார். அல்லேலூயா. நிறைவாக்குற தேவன் நம்முடைய தேவன். இன்றைக்கு உங்களுக்கு குறைவாய் எண்ணுகிறது என்ற பட்டியல் போடுங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க. கர்த்தர் நிறைவாய் தம்முடைய மகிமையை செலுத்தி மகிமையை காணச் செய்து கர்த்தர் நிறைவாக்குவார். கர்த்தர் தாம் இந்த வசனத்தை ஆசீர்வதித்து வளர்ந்துருவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.